ஹலோ ஏவிஎஸ் மக்கள், நான் சென்னை ஏவிஎஸ் பிரசிடெண்ட் வீரகுமார் மாமா பக்கத்தில் இருக்கேன். இங்கே நம்ம ஆர்நாட்டு இது சங்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம், மண்டபத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதனால் நம்ம இங்கே என்ன ஸ்ட்ரென்த் இருக்காங்க இந்த சென்னையில், நமக்கு யூஎஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன எப்படி எங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள் மாமா. சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 குடும்பம் இருக்குது. ஒரு 8000 பேர் டு 10,000 பேர் இருப்பாங்க நம்ம ஜனங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 2000 பேர் வந்து மெம்பராக இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் செஞ்சு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்ன வேணும்னாலும் வரோம், இல்லை வந்து கூட ஓப்பன் பண்ணிக்கணுமோ வந்து கூட ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். சரிங்க. வீரகுமார் மாமா வந்து எங்கள் அம்மாவோட கோத்திரம். அதனால் கூட அவர் சொன்னதே வந்து கூட பிறக்காத, ஏன்னா இப்போ அங்காளி பங்காளி அப்படிங்கிற மாதிரி தான். எங்கள் அம்மா வந்து இவங்க கோத்திரம். அப்படியும் சொல்லலாம், கூண்டுலடியான் கோத்திரம். நீங்கள் வந்து எங்கள் அம்மா கோத்திரம் வந்து எங்கள் அம்மா வந்து இவங்க அம்மா கோத்திரம். நாங்கள் எங்கள் அக்கா, எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு அக்கா. அதனால் நமக்கு சென்னை ஏவிஎஸ்லேருந்து நம்ம உடன் பங்காளின்னு வச்சுங்களேன் அவங்களாம் அந்த அளவுக்கு. ஸோ நமக்கு சென்னை ஏவிஎஸ்லேருந்து மேக்ஸிமம் என்ன நமக்கு சப்போர்ட் கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக. ஆமாம், அவங்க இப்போ வெப்சைட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. பைலாஸ் பற்றியும் நான் பேசியிருக்கேன், அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தடவை தான் அதான் மாமாவே சொல்லிட்டார்ல, வந்து நான் இனாக்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரேன். சொல்லுங்கள், எப்போ வேணுமாலும் சொல்லுங்கள். சரி, ரொம்ப நன்றிங்க மாமா.